ஆனால் சபரிமலை நம்ம பார்த்தோம் ஆறுபடை வீடுகளில் சபரிமலை ஒரு வீடு. சபரிமலை வீடை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, சபரிமலை கோவிலை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசினா பேசிகிட்டே இருக்க முடியும். கண்டிப்பா. தோண்ட தோண்ட ஒரு புதையல் மாதிரியான நிச்சயமா, விஷயங்கள். நிச்சயமா, நிச்சயமா. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம் என்னன்னா, இந்த பந்தளம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆமா. சுவாமி வளர்ந்த இடம், ஆமா. அரண்மனையில் ஆமா. பார்த்த இடம். ஆனால் சபரிமலையோட விஷயங்கள்ல, இந்த சுவாமியோட ஆறுபடை வீடுகளில் இந்த பந்தளம் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சு? இந்த சபரிமலைக்கும் இந்த பந்தளத்துக்கு என்ன இல்லைங்க? பந்தளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். சுவாமியோட வரலாற்றோட சம்மந்தப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் பந்தளம். முன்னாடியே கூட நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பாண்டிய வம்சத்துக்கும் நீங்கள் மதுரைன்னு சொல்கிறீங்க, இது பந்தளம் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். மதுரையை ஆண்ட பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் பந்தளத்தில் இப்போ இருக்கிறாங்க. இந்த பந்தள வம்சம் அப்படிங்கிறது அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க தான். இந்த பாண்டிய வம்சத்து மன்னர்கள் ராஜசேகர பாண்டியனுக்கு புத்திரனாக பிறந்தவர் தான் மணிகண்டன். அவங்க மைக்ரேட் ஆகி அங்கே போய் தான் இப்போ பந்தள வம்சத்தில் இருக்கிறாங்க. அந்த ராஜவம்சம் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மணிகண்டனாகவும் அவதரித்திருக்கிறாரு. ஆரியன் கேரளவர்மன் அப்படின்னு சொல்லி 2 அவதாரமும் அங்கே பந்தளத்தில் தான் நடந்திருக்கு. அதனால் சுவாமிக்கு என்ன ஒரு மரியாதையோ அதே மரியாதை இந்த பந்தள வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களோட அந்த முகாமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த சபரிமலை விக்கிரகத்துக்கு என்ன ஒரு முகாமைப்பு இருக்கோ அதே ஒரு முகாமைப்பு இவங்களுக்கும் இருக்கும். அந்த தேஜஸ் இருக்கும். அது பந்தள வம்சத்தை சேர்ந்தவங்களை பார்த்தா கூட தெரியும். அப்பேற்பட்ட ரொம்ப ஒரு விசேஷமான வம்சம் பந்தள வம்சம்.